ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2026ல ரிலீஸ் ஆன சென்ட் ஹெல்ப் அப்படின்ற தரமான சர்வைவல் மூவி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க டக்குன்னு கதைக்குள்ள போலாம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு கம்பெனி காமிக்கிறாங்க. அங்க லிண்டா அப்படின்ற ஒரு லேடி அவங்க லஞ்ச் பேக் எல்லாம் பொறுப்பா எடுத்து வச்சுட்டு அவங்க டெஸ்க்ல போய் உட்காடுறாங்க. போன உடனே டக்கு 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 டக்குன்னு வேலையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பரபரப்பா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அந்த ஆபீஸ்ல சேர்ந்த ஒரு நபரும் லிண்டா வேலையை முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்க, சார் ப்ராஜெக்டோட டேட்டா எல்லாத்தையும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அண்ட் டைம் ஆயிடுச்சுல, மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, நம்ம போய் இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க எழுந்துக்க, அந்த நபரும் லிண்டா அங்க நிறைய பேர் இருக்காங்க அண்ட் உனக்கும் வேலை இருக்கும்ல, நானே அவங்க கிட்ட போய் இந்த ப்ராஜெக்ட பத்தி டீட்டெயிலா சொல்றேன் போது லிண்டாவும், இல்ல சார் இதுல நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் நான் பேப்பர் வைஸ் பிளாக் போட்டு வச்சிருக்கேன், நான் சொன்னாதான் உங்களுக்கு புரியும் போது, லிண்டா எனக்கு தெரியுது நீ ஏன் அப்படி சொல்றீங்கன்னு, கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணது எல்லாம் நீங்க தான் சொல்லிதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், உங்களுக்கு எல்லா அப்ரிசியேஷனும் வரும், கவலையே படாதீங்க, பட் டைம் ஆயிடுச்சு, நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், ஏதாவது டவுட்னா நான் கால் பண்றேன், அப்ப நீங்க வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் கேபின்குள்ள போறாரு. அதே நேரம் லிண்டாக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சீட்ல ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க சைட் அடிக்க ஒரு நபர் வந்து பேச்சு கொடுத்துட்டே இருக்க, லிண்டாவும் போய் வாண்டடா அவங்க கிட்ட பேசுறாங்க. ஆனா அந்த நபர் அவங்கள இக்னோர் பண்றாங்க. லிண்டாவும் கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க. பட் பரவாயில்ல, ஆபீஸ்னா இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்க. சரி மீட்டிங் எப்படி போகுதுன்னு எட்டி பாக்குறாங்க. அப்போ லிண்டா கிட்ட அந்த பேப்பர்ஸ வாங்கின அந்த நபர் மேல இருக்கிற லிண்டான்ற பேரோட பேப்பரை மட்டும் தூக்கி போட்டுட்டு அவரே ப்ராஜெக்ட் பண்ண மாதிரி பில்டப் கொடுத்துக்கிறாரு. இத பார்த்த லிண்டாக்கும் புரிஞ்சிடுச்சு, அவன் தான் பண்ணான்னு பீத்திப்பான். பரவாயில்ல நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. குக் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு பறவை இருக்கு, அதான் அவங்களோட பெட். அவங்களும் யார வேணா என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், பட் என்னோட ஹோப் இப்ப வரக்கூடிய அப்ரைசல், கண்டிப்பா இந்த டைம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷன் வரும். அந்த ப்ரொமோஷன் வந்த பிறகு சம்பளத்துல நான் ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் வாங்குவேன், என் லெவலையே நான் வேற மாதிரி மாத்த போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க பொழுதுபோக்கே காட்டுல சர்வைவல் பண்ணக்கூடிய வீடியோஸ் தான். நம்ம எப்படி டிஸ்கவரியில மேனுசஸ்வல் பார்ப்போமோ அதே மாதிரி அந்த வீடியோவை அவங்க பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு அடுத்துதான் அவங்களுக்கு ஆப்பு வர போகுதுன்னு போக போக அவங்களுக்கே தெரிய வரும். அடுத்த நாள் காலைல ஆபீஸ்க்கு போறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வருது, இவங்க கம்பெனியோட பாஸ் இறந்துட்டாங்க. சோ அந்த பொறுப்பை அவங்களோட சன்னுக்கு கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு, சோ அவர் தான் இதுக்கு அடுத்து இந்த கம்பெனியை மேனேஜ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லவும் எல்லாமே அவரை வர வைக்கிறாங்க. அப்போ லிண்டா சாண்ட்விச் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவரை பார்த்த பிறகு நம்ம ஏதாவது ஒரு பிட்ட போடணும்னு சொல்லிட்டு சாண்ட்விச் ஓரமா வச்சுட்டு அவர்கிட்ட, ஹாய் சார், நான் ஆல்ரெடி உங்களை மீட் பண்ணிருக்கேன், எனக்கு உங்களுக்கு தெரியுமா, நீங்க பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வளவலன்னு பேசிட்டே இருக்கேன். பாஸுக்கு என்ன இந்த லேடி இப்படி இருக்காங்க, கிளீனாவே இல்ல, சாப்பிட்டதெல்லாம் வாயிலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வினோதமா பாத்துக்கிட்டு கேபின்குள்ள போயிடுறாரு. போன உடனே யார் அந்த லேடி வளவலன்னு பேசிட்டே இருக்காங்க, அவங்கள பேசாம வேலையை விட்டு தூக்குங்களேன்னு சொல்ல, அங்க இருந்த மேனேஜரும், சார் அவங்க உங்க கம்பெனிக்காக நிறைய வேலை பண்ணிருக்காங்க, சொல்ல போனா உங்க அப்பா அவங்களுக்கு ப்ரொமோஷன் தரணும்னு தான் பிளான் பண்ணாரு அப்படின்னு சொல்ல, என் அப்பா இப்ப இல்ல, இந்த கம்பெனிக்கு நான் தான் பாஸ், நான் என்ன சொன்னாலும் அதுதான் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்ல, சார் இப்போ வேற ஒரு நம்ம கம்பெனில ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, அந்த ப்ராப்ளத்தை லிண்டா கிட்ட கொடுத்தா கூட அவங்க சால்வ் பண்ணிருவாங்க, அவ்வளவு டேலண்டடான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போதுதான் பாஸ் கைய பாக்குறாரு. அதுல ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. என்னது இது, ஸ்மெல் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, சார் இது ஏதோ சாண்ட்விச்சோட ஸ்மெல்லுன்னும் போது பாக்குறாங்க. லிண்டா கை கொடுக்கும் போது அது பட்டிருக்கும். இப்படியெல்லாம் ஒரு பர்சன் ஆபீஸ்ல வேலை பார்ப்பாங்களா, எனக்கு அந்த ஆட்டிடியூடே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போஸ்டிங்கே கொடுக்க கூடாதுன்னு இவர் பிளான்ல இருப்பாரு. அடுத்த நாள் காலையில ஆபீஸ்ல இருக்கிற ஒரு பர்சனும் பாஸும் இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் காலேஜ்லயே ஒன்னா படிச்சிருப்பாங்க. சோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு பேசிட்டே இருக்க இந்த விஷயம் லிண்டாக்கு தெரிய வருது. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்கல்ல போது, ஆமா, ஏன்னா இப்பதான் அந்த நபருக்கு போஸ்டிங் கொடுத்துட்டாங்களே போது லிண்டா பயங்கர ஷாக் ஆகுறாங்க. சொல்ல போனா அந்த போஸ்டிங் லிண்டாக்கு தான் தரணும், ஆனா 7 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்க எனக்கு தராம 6 மாசம் வேலை பாக்குற இவனுக்கு எப்படி போஸ்டிங் தருவாங்கன்னு சொல்லி லிண்டா செம்ம கோவம் ஆயிடுறாங்க. ஸ்ட்ரெயிட்டா பாஸ பாக்கலான்னு போக அவரு ஒரு பொண்ணு கிட்ட ஃபிளர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாரு. யோ உங்ககிட்ட நான் உடனடியா பேசி ஆகணும்னு சொல்லிட்டு கதவை தட்டிட்டு உள்ள போறாங்க. அவரும் கொஞ்ச நேரம் எனக்கு டைம் தரீங்களா லிண்டானும் போது, இல்ல சார் நான் அதை உங்ககிட்ட பேசி ஆகணும், உங்க எம்ப்ளாய்க்கு நீங்க டைம் ஒதுக்கணும் போது, ஓகே ஓகே கோவப்படாதீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிண்டா கூப்பிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்க, சார் 7 வருஷமா இங்க உழைச்சு கொட்டுறேன், நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிருக்கேன், நிறைய மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்கேன், ஆனா எனக்கு ஏன் நீங்க போஸ்டிங் கொடுக்கல அப்படின்ற கேள்வியை கேட்க, லிண்டா எனக்கும் புரியுது, நீங்க போஸ்டிங் வாங்கக்கூடியவங்க தான், நீங்க அதுக்கு டிசர்வ் ஆனவங்க தான், ஆனா இப்ப உங்களுக்கு போஸ்டிங் தர முடியாது, ஏன்னா இன்னுமே நீங்க சில விஷயத்த கத்துக்கணும், சில விஷயத்துல நீங்க லேக் ஆயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எப்பவுமே போல உருட்டுன்னு உருட்டி அவங்க பிரைன் வாஷ் பண்ணிட்டு அவங்கள, நீங்க எப்பவுமே போல வேலை பாருங்க, கண்டிப்பா அடுத்த உங்களுக்கு தான் வரும், அதுக்கு நான் உறுதி அப்படின்னு சொல்லி கேரண்டி எல்லாம் கொடுத்து அனுப்பேன்.
லிண்டா செம்ம அப்செட்டா இருக்காங்க. அந்த டைம் பாஸோட ஃபியான்சே வராங்க. அவங்களுக்கு இப்பதான் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கும். அவங்கள பார்த்த பிறகும் லிண்டாவும் உங்கள பார்த்ததுல சந்தோஷம்னு சொல்லிட்டு வெளிய கிளம்பும்போது பாஸ், லிண்டா இருங்க ஒரு நிமிஷம். உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. நீங்க வொர்க் பண்ற இடத்துல சாப்பிடுறீங்கன்னு சொல்லி நெறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நீங்க இங்க சாப்பிடக்கூடாது. கேன்டீன்ல தான் போய் சாப்பிடணும். கொஞ்சம் அத பார்த்துக்கோங்க. ப்ராப்ளம் ஃபைல் இருக்கு. எனக்கு தெரியும் நீங்க நல்லா வொர்க் பண்றவங்கன்னு சொல்லிட்டு. சோ உங்களுக்கு ஒரு நான் சான்ஸ் தரேன். அந்த ப்ராப்ளத்த நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா அடுத்த போஸ்டிங் உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஃபிளைட்ல போனோம் வந்துருங்க அப்படின்னு சொல்லும் போது லிண்டாக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு ஒரு ரெகனைசேஷனும் இல்லைன்னா யாருக்குதான் கோவம் வராது. அதனால அவங்களும் வேகமா அவங்க கீ எடுத்துட்டு கார்ல ஏறுறாங்க. பயங்கரமா அழுகுறாங்க. லிண்டா, உனக்கு இது கிடைக்க வேண்டியதான். நீ எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாத. அவன் கிடக்குறான் பைத்தியக்காரன். அவன் சொல்றதெல்லாம் மைண்ட்ல போட்டுக்காத. இன்னும் உனக்கு டைம் இருக்கு. நீ அவளுக்கு ப்ரூவ் பண்ணனா உனக்கு அந்த போஸ்டிங் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லி தனக்கு தானே மோட்டிவேட் பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில லிண்டா அந்த லேடிய வரமாட்டாங்கன்னு சொல்லி பாஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பேசிட்டே இருக்க லிண்டா அந்த இடத்துக்கு வராங்க. பாஸ், நீங்க சொன்ன மாதிரி அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுத்தா போதும், எல்லாத்தையும் டக்கு நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே என்ன அந்த லேடி வேற வந்து தொலைஞ்சிருச்சு, இதோட ஒரே இம்சியா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு சரி போலாம்னு சொல்லிட்டு இப்போ மினி ஏரோப்ளைன்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க டிராவல் பண்ணிட்டே இருக்கும் போது பாஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பேசிட்டே இருப்பாங்க. அப்ப அங்க இருந்த ஒரு நபர் உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுல எல்லாம் எப்படி சர்வைவல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருப்பாங்க. அந்த வீடியோ எல்லாம் பார்த்து இவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்க அதே நேரம் ஹீரோயின் கிட்ட அவங்க பாஸ் அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கான ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க என்னெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கான்னு பார்க்கும் போது தெரிஞ்சிருச்சு தன்னதான் எல்லாம் வச்சு கலாச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடா பாவீங்களா, உங்க கம்பெனி நல்லா இருக்கணும்னு நாங்க மாடா உழைக்கிறேன், என்னைய வச்சு நீங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கடுப்பான லிண்டாவும் அந்த பண்ண எல்லாத்தையும் டெலீட் பண்றாங்க. இப்போ அங்க இருக்கிற லேடியும் சார் நீங்க உங்க சீட் பெல்ட்டை போட்டு உட்காருங்கன்னும் போது என்ன பெரிய சீட் பெல்ட் அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஒரு புயல்ல அவங்க மாட்டிக்கிறாங்க. பயங்கரமா ஆடுது. அப்படியே கதவெல்லாம் உடையுது. சீட் பெல்ட் போறாதவங்க அப்படியே காத்துல பறந்து வெளியே போக பார்க்க லிண்டா ஒருத்தருக்கு கை கொடுத்து காப்பாத்திடுவாங்க. ப்ளீஸ் என்ன ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டே அவரு லிண்டா உன் சீட் பெல்ட்டை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவ கழுத்தை பிடிச்சு கொல்லவே முயற்சி பண்றான். அவளும் உனக்கு போய் ஹெல்ப் பண்ண பார்த்தேன் பாரு, நீ போய் சாவிடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த ஸ்பூன் எடுத்து கையில குத்த அவன் அப்படியே பறந்து வெளியே போய் இறந்துடுறாங்க. மினி ஏரோப்ளைன் அப்படியே தண்ணியில விழுந்தது. லிண்டா எப்படியோ சீட் பெல்ட் ஓபன் பண்ணிட்டு தண்ணியை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஒரு தன்னி தீவுல இருக்காங்க. தான் மட்டும்தான் இருக்கும்னு நினைச்சு அங்க நடந்து போகும்போது தான் பாக்குறாங்க பாஸும் அங்கதான் மயக்கத்துல இருப்பாரு. ஒரு கால பயங்கரமா அடிபட்டிருக்கும். உடனே ஏதாவது உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு இடத்துல தங்க வச்சுட்டு இவங்க மழை பெய்யுது அதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு நைட் அங்கேயே தங்குறாங்க. அடுத்த நாள் காலையில பாஸ் கண்ணை திறந்து பார்க்க லிண்டா அவருக்காக மீனெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பிட கொடுப்பாங்க. அவருக்கும் இதெல்லாம் பிடிக்காது, ஆனா சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்க பாஸும் நான் எவ்வளவு நாளா இங்க இருந்தேன்னு கேட்க 1.5 நாள் நீங்க தூக்கத்துலதான் இருந்தீங்க, அப்ப என் கூட வந்தவங்க யாருக்காவது என்ன ஆச்சுன்னும் போது எல்லாம் இறந்துட்டாங்க, நீங்களும் நானும் மட்டும்தான் இங்க இருக்கேன் பாஸ் அப்படின்னு சொல்லும் போது அவர் ரொம்ப அப்செட் ஆகுறாரு. சரி லிண்டா ஏதாவது ட்ரை பண்ணலாம் இங்க இருந்து தப்பிக்கணும் போது பாஸ் இங்க எந்த ஒரு போட்டும் இல்ல, போன்ல சிக்னலும் இல்ல அப்படின்னும் போது இது ஒரு பதிலா, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, ஜிபிஎஸ் ஏதாவது இருக்கான்னு ட்ராக் பண்ணுங்கன்னும் போது பாஸ் நம்ம தீவுல இருக்கோம், இங்க நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நம்ம போட் வரைக்கும் வெயிட் தான் பண்ணணும்னும் போது அவருக்கு ரொம்ப கடுப்பாயிடுது. நீ என்ன எதை கேட்டாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்றேன், நான் யாருன்னு தெரியும்ல, உன்னோட பாஸ், நான் ஆர்டர் போட்டா நீ அதை செஞ்சுதான் ஆகணும்னும் போது நீ பாஸா வேணா இருக்கலாம், ஆனா நேத்து சாக கிடந்தியே உன்னை காப்பாத்தினது நான் தானே, என்கிட்ட இப்பெல்லாம் நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு லிண்டாக்கு செம்மக்கும் வந்துடுது. அந்த இடத்த விட்டு அப்படியே போயிடுறாங்க. பாஸா வருவாங்கன்னு வெயிட் பண்ண லிண்டா வந்திருக்கவே மாட்டாங்க. இவருக்கு பசிக்குது, எழுந்து நடக்கவும் முடியல, அப்படியே வாயிலாம் நுர தள்ளி அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அடுத்த நாள் காலைல லிண்டா தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. லிண்டா, நான் உங்ககிட்ட ஹாஷா பேசினதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, ஆனா அடுத்த வாட்டி இப்படி தனியா விட்டுட்டு போகாதீங்க, என்னால உயிரோட இந்த இடத்துல இருக்க முடியாது போல அப்படின்னு சொல்ல கவலைப்படாதீங்க பாஸ், நானும் இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் தான் முயற்சி பண்றேன், ஆனா போட் வர வரைக்கும் நம்ம உயிரோட இருக்கணும், அதுக்கு நமக்கு தேவையான உணவு வேணும், நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ காட்டுல வேட்டையாட போறாங்க. அங்க ஒரு பன்னி இருக்கு. அந்த பன்னி எப்படியோ வேகமா அட்டாக் பண்ணி அடிச்சு புடிச்சு அதை மர்டர் பண்ணி எடுத்துட்டு வந்து பாஸ் கிட்ட வைக்க பாஸ் அதை பார்த்து மிரண்டு போயிடுறாரு. இவ சாதாரண மனுஷியா இல்ல காட்டுவாசியா இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நைட் அந்த பன்னிய சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் நல்ல சோறு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஸும் பூந்து விளையாடுறாரு. அப்படியே அங்கேயே தூங்கிடுறாங்க.
பாஸுக்கு இங்க இருக்கிறது சுத்தமா புடிக்கல. ஆனா லிண்டாக்கு இந்த இடம் ரொம்ப புடிச்சிருக்கு. சொல்லப்போனா அவங்க இது மாரி இடத்துல தான் வாழணும்னே ஆசைப்பட்டுருப்பாங்க. சோ நான் கனவுல நெனச்சது நடக்குது. இத நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில அதுக்குள்ள ஏதாவது சாப்பிடுற உணவு இருக்கான்னு சொல்லிட்டு உள்ள போவாங்க. பார்த்தா அங்க ஒரு சின்ன வாட்டர் ஃபால் மாரி இருக்கும். அத பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்பதான் அந்த இடத்த பார்த்துட்டே இருக்கும்போது அங்க ஒரு மினி போட் பார்த்திருப்பாங்க. அந்த போட்ட பார்த்த உடனே ஹெல்ப் மீன்னு கேட்க கேட்க தோணும். ஆனா என்னன்னு தெரியல. அதெல்லாம் தேவையில்ல. நம்ம இருக்கிற இடமே என்ஜாய் பண்ணிட்டு இங்கே இருந்தலாம்னு சொல்லிட்டு அவங்க ரிட்டர்ன் வந்துடுறாங்க. பாஸும் ஏதாவது தகவல் கிடைச்சதான்னும் போது எந்த தகவலும் கிடைக்கல. நான் போனாங்க நிறைய தண்ணியும் பழமும் கிடைச்சது. நம்ம லிண்டா நீ சீரியஸாவே இல்லையா? நம்ம இங்க வந்து 2 வாரம் ஆயிடுச்சு. இப்படியே இருந்தோம்னா நான் செத்துருவோம் போது பாஸ் நம்ம ஏன் சாக போறோம்? நமக்கு தண்ணி இருக்கு, உணவு இருக்கு, கம்பெனிக்கு நீங்க நான் இருக்கோம், போரும் அடிக்காது. இதுக்கு அடுத்து என்ன வேணும்? நம்ம இங்க பொறுமையா ரிலாக்ஸா போட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு சொல்ல பாஸ் சத்தியமா இப்படிலாம் இருந்தோம்னா நம்ம செத்துருவோம். ஆல்ரெடி என் ஸ்கின்ன பாத்தியா? நான் இப்படி தீஞ்சு போயிருக்கேன். என் காலம் இன்னும் சரியாகல. இப்படி இருந்தா வேலைக்கு ஆகாது. நம்ம ஏன் ஒரு போட் ரெடி பண்ணக்கூடாது? போட் ரெடி பண்ணி கொஞ்சம் தூரம் போலாம். பெரிய ஏதாவது போட்ல இருக்கிறவங்க நம்மள பார்த்து ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல அப்படின்னும் போது சார் பாஸ் அந்த ரிஸ்க் எடுக்க நான் விரும்பல. எனக்கு இது பிடிச்சிருக்கு. நான் இப்படியேதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்ல அப்படியா? அப்ப இதுக்கு அடுத்து நான் உன் கூட இருக்க போறதுல நானே தனியா பாத்துக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் தூரமா போய் லிண்டா பண்ண மாதிரி வீடு மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணுவாரு. உணவுக்காக வெயிட் பண்ணுவாரு. ஆனா அவரால் தனியா இருக்கவே முடியாது. ஆனா லிண்டாவும் நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பாங்க. அவங்க நிறைய நிறைய இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க. அதனால அவங்க அந்த கிளைமேட்லயும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா பாஸுக்கு ஒரு கட்டத்துல கடுப்பாயிருது. தன்னால தனியா இருக்க முடியாது. பேசாம லிண்டா கிட்டே சரண்டர் ஆயிடலாம்னு சொல்லிட்டு லிண்டா நான் சாப்பிடாம இருக்கேன், எனக்கு உணவு கூட அப்படின்னு கேட்க அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. பாஸ் நீங்க போகும்போது என்ன சொல்லிட்டு போனீங்க? இப்ப என்ன என்கிட்ட வந்து கேக்குறீங்க? உணவெல்லாம் உங்களுக்கு தர முடியாது. நம்ம லிண்டா நான் பண்ணது தப்புதான். அதுலயும் உனக்கு ப்ரமோஷன் கொடுக்காம என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தது மிகப்பெரிய தப்புதான். அதுக்கு இப்ப பழி வாங்காத, தயவு செஞ்சு உணவு கொடு இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்ல நீங்க பண்ணது தப்பு நீங்க உணர்ந்துட்டீங்களான்னும் போது கண்டிப்பா நான் வேணா உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் ஏதாவது பண்ணவான்னும் போது இல்ல இல்ல வேண்டாம், இந்த ஒரு வாட்டி மட்டும் உங்களை மன்னிச்சிடுறேன், அதுக்குன்னு நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்புறவன் மட்டும் நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு உணவு கொடுக்க அதை சாப்பிட்டுட்டு பாஸும் அங்கேயே இருக்காரு. இப்ப லிண்டாவும் பாஸ் இந்த காட்டுல இருக்க சில விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லி தரேன், அப்பதான் உங்களாலையும் தனியா இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. மலையோட எட்ஜில போய் அங்க இருக்கிற பழங்கள் பூவெல்லாம் காமிப்பாங்க. நம்ம ஒரு உணவை சாப்பிடக்கூடாதுன்னு எப்படி நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா அந்த பழத்தை உங்களோட ஸ்கின்ல நீங்க தேய்க்கணும். அலர்ஜி ஆயிடுச்சுன்னா அதுல பாய்சன் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போக தூரத்துல ஒரு மலையில எக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு போகாதீங்க, நான் அங்க போனேன், அங்க நிறைய விஷ பூச்சிகள் பூவெல்லாம் இருக்கு, உங்க ஸ்கின்ல பட்டா அது கண்டிப்பா பாய்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த சருவல்ல லிண்டாவோட கால் ஸ்லிப் ஆயிரும், விழுக போயிருவாங்க. அதுக்குள்ள பாஸ் காப்பாத்தி லிண்டாவை கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப பாஸும் லிண்டாவும் அங்க இருக்கிற உணவை சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேயே இருக்காங்க. இப்ப நைட்டு ஒரு சின்னதா ட்ரிங்க் மாதிரி அவங்களே உருவாக்கி இருப்பாங்க. அந்த காட்டுல இருக்கிற பழங்கள்லாம் வச்சு குடிச்சிட்டு அப்படியே பேசிட்டே இருக்கும் போதுதான் பாஸ் அவரோட பாஸ்ட் நடந்த விஷயத்த சொல்றாரு. என்னதான் அவர் பணக்கார வீட்டு பையனா இருந்தாலும் அவருக்கும் சில எமோஷனல்லாம் இருக்கும். அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சிருப்பாங்க. அப்பா எப்பவுமே பிசினஸ் பிசினஸ் சொல்லிட்டு வீட்டுக்கே வரமாட்டாரு. அம்மா ரொம்பவும் ஸ்பிரிச்சுவல் கும்பிடுறவங்க. ஏன்னா அவங்களோட அப்பாவே அப்படிப்பட்டவங்கனால நான் அதிக நேரம் அவங்க கூட தான் இருப்பேன். அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணா ரொம்ப கடுமையான பனிஷ்மெண்ட் தருவாங்க. அப்படி ஒரு லைஃப்ல தான் நான் வாழ்ந்தேன். அப்பதான் என் ஃபியான்சேவை பார்த்தேன். எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட பிஹேவ் பண்றதுக்கு காரணம் என்னன்னா நான் வளர்ந்த முறை அப்படி. ஆனா நான் இதுக்கு அடுத்து அப்படி பிஹேவ் பண்ண மாட்டேன். ஆபீஸ்ல எல்லாரையும் நல்லா ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பேசிட்டே இருக்கும் போது அப்போ லிண்டா அவங்களோட பாஸ்ட் ஸ்டோரியை சொல்றாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிருக்கும். எனக்கு திருமணம் ஆனது அப்படின்னு சொல்ல இதை பாஸ் நம்ப மாட்டாரு. ஏன் நம்ப மாட்டேன்றீங்க? என்னெல்லாம் ஒருத்த கல்யாணம் பண்ணிப்பா நீங்க நினைச்சீங்களா அப்படின்னும் போது இல்ல இல்ல பட் அப்படிதான் நினைச்சேன் போது எனக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு. ஆனா இப்ப அந்த பர்சன்ல இறந்துட்டாருன்னும் போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க அவரு பயங்கரமா குடிப்பாரு. என்கிட்ட ரொம்ப வயலண்டா நடந்துப்பாரு. நான் ஒரு கட்டத்துல நான் தனிமையா இருக்கேன்னு தான் அவர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண பிறகு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா அவர் என் கூட வந்த பிறகு என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. அதே நேரம் அவர் என்னை விட்டு போயிட்டாங்கன்னா தனிமையா எனக்கு இருக்கும் பயம் இருந்துச்சு. அதனால நான் கஷ்டப்பட்டு அந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா ஒரு கட்டத்துல என்னால அவர் கூட இருக்க முடியல. அப்பதான் எனக்கு கால் வந்தது. அவர் கார் ஆக்சிடென்ட்ல குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனால இறந்துட்டாரு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பாஸா என்ன மன்னிச்சிருங்க போது பரவாயில்ல. ஆனா இது வரைக்கும் நான் யாருக்கிட்டயும் சொல்லாத ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லவா? அவர் சாகுற அன்னைக்கு என் கூட தான் இருந்தாரு. என்கிட்ட இந்த பணத்தெல்லாம் வேணும் வேணும் நான் குடிக்க போகணும்னு சொல்லி கேட்டாரு. அப்போ அவருக்கு நான் லாஸ்ட் ஒரு ட்ரிங்க் ஊத்தி கொடுத்தேன். அதுல நான் சிலதை போட்டேன்.
அப்படின்னு சொல்லும் போதே பாஸ் புரிஞ்சுக்கிட்டாரு இவதான் அவங்க கணவரை விஷம் வச்சு கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்படியே பேசிட்டே தூங்கிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலைல ஹீரோயின் எழுந்து பாக்குறாங்க. எங்க போனேன்னும் போது இல்ல இப்போ தேவையான உணவுலாம் நானே எடுத்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க சாப்பிட்டுட்டு அங்கேயே இருக்க, இப்ப பயங்கரமா காத்து வீசும். அவங்க இருக்கிற கூரை எல்லாம் பறந்துரும். வேற வழி இல்லன்னு சொல்லி ஒரு குகையில நைட்டு அங்கேயே தங்குறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில பாஸ் வேற இடத்துல கூடாரம் மாதிரி ரெடி பண்ணுவாரு. அப்போ லிண்டாவும் வருவாங்க. லிண்டாவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு லிண்டா கையில ஒரு கத்தி இருக்கும். லிண்டா கிட்ட பாஸ் இந்த கத்தி எப்படி கிடைச்சதுன்னு கேட்க, தண்ணியில எங்கேயோ அடிச்சிட்டு வந்துருச்சு போல. ஆனா நமக்கு இந்த கத்தி இருவதும் பெஸ்ட் தான் சொல்லிட்டு இவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பாஸ் ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிட்டு ஏதோ ஒண்ணு பண்றாருன்றத லிண்டா கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன பண்றீங்கன்னும் போது ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு, நைட் உனக்கு ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல லிண்டாவும் தனக்கு ஒரு ப்ரப்போஸ் பண்ண போறாருன்ற மைண்ட் செட்ல இருக்க. ஆனா பாஸ் லிண்டாவோட உணவுல விஷத்தை வச்சிடறாரு. லிண்டா அப்படியே வாயில நுர தள்ளி விழுந்துற. அவரு லிண்டாக்கு தெரியாம ஒரு படகு உருவாக்கி இருப்பாரு. அந்த படகு வச்சு எஸ்கேப் ஆகலான்னு பாக்க தண்ணியில எல்லாமே பாதியா பிஞ்சிரும். தண்ணியில முழுகிருவாரு. அப்படியே லிண்டா வந்து பாஸ காப்பாத்திடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில உன்னை கொல்றோன்றது என் நோக்கம் கிடையாது, ஆனா எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்ல லிண்டாவும் நல்ல வேளை நீங்க கொடுத்தது வெறும் அலர்ஜி தான் ஆகும், சாகுற அளவுக்கு எல்லாம் பாய்சன் கிடையாது. அண்ட் எனக்கு புரியுது உங்க சுச்சுவேஷன், நான் ஒன்னும் தப்பா நினைக்கல, மறந்துருங்க அப்படின்னும் போது இல்ல லிண்டா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், எனக்கு நீ இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க, ஆனா நான் உன்னை போய் கொல்லணும்னு நினைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனல் ஆக, பரவாயில்ல விடுங்க பாஸ், இதுக்கு அடுத்தது பண்ணாதீங்க, ஆனா உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும், இந்தாங்க இது சாப்பிடுங்க முதல்ல சொல்லிட்டு ஆக்டோபஸ கொடுக்க அதை சாப்பிடுவாரு. பார்த்தா அதை சாப்பிட்ட உடனே அவரால் அசையவே முடியாது. இப்பதான் லிண்டாவோட மறுபக்கத்தை காமிக்கிறாங்க. லிண்டா அப்படியே சைக்க மாதிரி இங்க பார், என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கலாம்னு நினைச்சனா உன்னை உயிரோட விட மாட்டேன். என் அப்பா சொல்லுவாரு எந்த ஒரு விஷயமும் நம்ம கூட ரொம்ப நாள் இருக்காது, ஆனா அதை என் கூட இருக்க வைக்க நான் என்ன பண்ணுவேன்னு. உனக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், ஆனா அடுத்த வாட்டி இப்படி பொறுமையா நான் பேச மாட்டேன். கத்திய வச்சு லிண்டா பயமுறுத்த பாஸ் லிண்டாவை பார்த்து செம்மையா பயந்துறாரு. இவ சரியான சைக்கோ, நம்ம எதா பண்ணாரு நம்மள கொலை பண்ணிடுவான்னு சொல்லிட்டு லிண்டா சொல்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரம் லிண்டாவும் நான் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு காட்டு வழியா போறாங்க. அங்க அந்த பழங்கள்லாம் பறிச்சுட்டு இருக்க அந்த இடத்துக்கு பாஸோட ஃபியான்சே வந்திருப்பாங்க. அங்க படகோட்டரும் வருவாரு. லிண்டாவை பார்த்த அந்த லேடியும் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், தயவு செஞ்சு என்னோட ஃபியான்சே உயிரோட தானே இருக்காருன்ற விஷயத்த சொல்லணும் போது ஆமா உள்ளதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால அவாய்டும் பண்ண முடியாது, சொல்லாம போனா நம்ம மேல சந்தேகப்படுவாங்கன்னு சொல்லிட்டு லிண்டா பொறுமையா பேசிட்டு இருக்க. எனக்கு தெரியும் நான் கண்டிப்பா உயிரோட இருப்பான்னா ரொம்ப நாளா இந்த இடத்துல எல்லாத்துலயும் தேடிக்கிட்டு இருந்தேன், இப்போ உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு காமி அப்படின்னு சொல்ல லிண்டாவால எதுவுமே சொல்ல முடியல. சரி வாங்க நீங்க 2 பேர் மட்டும் தானே இருக்கீங்கன்னு கேட்டுட்டு கூட்டிட்டு போறா. ஆனா அந்த இடத்த கூட்டிட்டு போகாம அந்த மலை மேல கூட்டிட்டு போறா. கிட்டதான் இருக்காரு, ஏன்னா இந்த வழிதான் ஷார்ட் கட்னால தான் இந்த வழியா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த எஜ்ஜு லெவல்ல நடக்க சொல்ல அந்த லேடியும் நடக்கிறாங்க. இப்ப காஸ்ட்லி பை கரெக்டா கீழே விழுக அந்த படகோட்டவர் காப்பாத்திடுறாரு. ஆனா 2 பேரையும் லிண்டா தள்ளி விட்டுட்டு இப்ப வந்துடுறாங்க. பாஸும் என்னாச்சு ரொம்ப நேரம் ஆச்சுன்னும் போது ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு லிண்டா ரொம்ப அப்செட்டா இருக்கிறத பாஸும் நோட் பண்றாரு. லிண்டாக்கு ஒழுங்காவே தூக்கம் வர மாட்டேங்குது. கனவுல பாஸோட ஃபியான்சே அவளை அட்டாக் பண்ற மாதிரியே உங்களுக்கு தோணுது. இதனால அவங்க உடம்பு சரியில்லாம அடுத்த நாள் காலைல லிண்டா எழுந்துக்காம படுத்துக்கிட்டே இருக்காங்க. பாஸும் பசியில இருக்காரு, ஏதாவது பண்ணித்தா எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல நான் உடம்பு சரியில்லாம இருக்கேன், என்னால இப்போதைக்கு எழுந்துக்க முடியாதுன்னு சொல்லி லிண்டா அவங்க 2 பேரும் கொலை பண்ணிட்டேன்ற கில்ட்டில இருக்க. இப்ப பாஸும் சரி நானே ஏதாவது வேட்டையாட முடியுதான்னு பாக்குறேன்னு காட்டுக்குள்ள போறாரு. அங்க இடத்துல பன்னிய வேட்டையாடலான்னு பார்த்தா அது வேற ஒரு பக்கம் ஓடி போயிடுது. அந்த இடத்த பார்த்தா ஒரு கை இருக்கு. அந்த கையில இருக்கிற மோதிரத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடறாரு. தன்னோட ஃபியான்சே தன்னை தேடி இங்க வந்திருக்காங்க, ஆனா லிண்டா அவங்கள கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு லிண்டாவை பார்க்க போக பாஸும் இப்போ லிண்டாவை பார்க்க வராங்க. லிண்டா கிட்ட நீ தானே என்னோட ஃபியான்சேவை கொன்னும் போது பாஸ் அது ஒரு ஆக்சிடென்ட், இது நம்புங்கன்னும் போது நான் உன்னை மட்டும் நம்ப மாட்டேன், ஏன்னா எனக்கு உன்னை பத்தி தெரியும், ஆல்ரெடி என்னைய கொல்ல முயற்சி பண்ணதானே நீ, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு லிண்டாவை கொல்றதுக்கு பாஸோட 2 பேரும் காட்டுக்குள்ள போயிடறாங்க. லிண்டா மறைய பாஸ் கொல்ல முயற்சி பண்ண 2 பேரும் மாத்தி மாத்தி பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல லிண்டா நான் உயிரோட இருக்கணும்னா உன்னை கொல்ல ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு பாஸ கொல்ல வர பாஸ் அங்க இருந்து வேகமா ஓடி போகும்போதுதான் பாக்க பின் பக்கத்துல ஒரு மிகப்பெரிய ரெசார்ட் இருக்கு. இது இவ்வளவு நாள் தனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு உள்ள வேகமா போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அப்படி அந்த வீட்டுக்குள்ள போன அவரும் ஏதாவது வெப்பன் இருக்கான்னு தேடும் போது பார்த்தா அங்க கத்தியே இருக்க.
இருக்காது. இப்போ அந்த இடத்துக்கு ஆல்ரெடி லிண்டா வந்திருப்பாங்க. அவங்க அங்க அந்த மைக்ல டேய் பைத்தியக்காரா! என்கிட்ட ஒரு கத்தி இருந்துச்சுல, அந்த கத்திய நான் இங்க இருந்து தான் எடுத்தேன். நான் எது சொன்னாலும் நீ நம்புருவியா? யாராவது தண்ணீல இவ்ளோ அழகான கத்தி கிடைக்குமா? அதுவும் துரு பிடிக்காம. லூசு பயலே! நான் ஆல்ரெடி இந்த இடத்துல இந்த வீடு இருக்கிறதா பார்த்துட்டேன். அது மட்டும் இல்லாம வாரத்துக்கு ஒரு தடவ இந்த வீட்ல ஃபுட் வைக்கிறதுக்காக சர்வன்ட் எல்லாம் வந்துட்டு போவாங்க. அவங்க போட்டே நான் பார்த்தேன். ஆனா எனக்கு இங்க இருக்கிறது புடிச்சது. அதுவும் எனக்கு கம்பெனிக்கு நீயும் இருந்த. அதனால தான் உன்கிட்ட இந்த உண்மைய சொல்லாம, உன்னை இவ்ளோ நாளா முட்டாளாக்கி உன்னை என் கூட வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்ட பாஸ் செம்ம கடுப்பாயிறாரு. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேனேன்னு சொல்லிட்டு ஒரு வெப்பனை எடுத்துக்க இப்ப லைட் ஆன் ஆகுது. பார்த்தா லிண்டா வெப்பனோட முன்னாடி நிக்கிறா. லிண்டா கிட்ட பாஸ் இங்க பாரு, நான் உன்னை அட்டாக் பண்ணது தப்புதான். ஆனா நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட கொலை பண்ணிட்ட. அதுக்கு எனக்கு கோவம் வருதுல, நியாயம் இருக்குதானே? ஆனா நான் இப்ப புரிஞ்சுக்கிறேன். நீ சொன்ன மாதிரி நான் இந்த இடத்துல ஒன்னா வாழலாம். ஏன்னா இங்கதான் எல்லா வசதியும் இருக்குல்ல. இதுக்கு அடுத்து நான் எதுவுமே கேட்க மாட்டேன். நான் உன்னை லவ் பண்றேன். தயவு செஞ்சு நான் உன் கூட வாழ்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்ட லிண்டாவும் நம்பலாமா நம்ப கூடாதான்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா அவரும் லிண்டா நான் சொல்றது கேளு. இவ்வளவு நாள் நடந்த எல்லாத்தையும் மறந்துடலாம். புதுசா நம்ம லைஃப ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. அப்பதான் லிண்டா பாக்குறாங்க. அங்க இந்த சிலையில ஷார்ப்பான கொம்பு இருக்காது. அப்ப இவன் என்ன கொல்ல பாக்குறான்னு சொல்லிட்டு ஷூட் பண்றதுக்குள்ள பாஸ் லிண்டாவை அட்டாக் பண்றாரு. அதுக்குள்ள லிண்டா அவரை போட்டு அங்க அந்த கம்பியாலே அடிச்சு கொன்னுடுறா. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. லிண்டா தன்னந்தனியா அந்த தீவுல உயிரோட இருந்தனால லிண்டாவெல்லாம் செலிபிரிட்டி மாதிரி எல்லாமே ட்ரீட் பண்ணுவாங்க. இப்ப அங்க அந்த நியூஸ் சேனல்லாம் வந்து லிண்டா கிட்ட பேசுவாங்க. நீங்க எப்படி அந்த இடத்த ஹேண்டில் பண்ணீங்கன்னும் போது, எல்லாத்துக்கும் காரணம் என்னோட கொலீக் தான். அவங்க மேல வச்ச அன்பையும் நான் நினைச்சேன். உயிரோட இருக்கணும், அந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னு நினைச்சேன். அண்ட் அது பண்ணது இப்ப பிரோஜனம் அப்படின்னு சொல்லி எனக்கு இப்பதான் புரிய வந்தது. அந்த தீவுல மத்தவங்களுக்கு என்ன ஆச்சுன்னும் போது எல்லாம் இறந்துட்டாங்க. நான் மட்டும் தான் உயிரோட இருந்தேன். ஆமா லிண்டா, நாங்க கேள்விப்பட்டோம் நீங்க ஏதோ படத்துல நடிக்க போறீங்களாமே, உண்மையான போது அது இன்னும் எதுவுமே எனக்கும் தெரியல. ஆனா நான் அந்த தீவுல இறந்ததை பத்தி ஒரு புக்கா பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுலயும் முக்கியமா உங்களை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க, உங்களை நீங்களே தான் காப்பாத்தணும், நீங்க உங்களை நம்புங்கன்ற மாதிரி மோட்டிவேட் புக்னு ஒண்ணு எழுதலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள ரொம்ப பாராட்டுவாங்க. தைரியமா இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையாவே என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தான் தெரியும். இப்ப லெண்டாவும் அவங்களோட ஃபேவரட்டான பெட் பறவையை கூட்டிட்டு கார் ஓட்டிட்டே போறாங்க. நடந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ரியாக்ஷன் காமிச்சிட்டு கார்ல போக இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ எப்படின்னு மக்களே, படம் வித்தியாசமா இருந்ததுல உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் சந்திக்க வரேன். அண்ட் தென் பை.